நீங்க எல்லாருக்கும் தமிழ்ல சொல்லலாம் இல்லையா? Is there anybody who wants it in English? அப்படி ஒன்றும் இல்லைங்களே. நம்ம நாட்டிலேயே முதல் முறையா இப்படி ஒரு மீட் வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் மீட்னு பேர் கொடுத்துருக்கு. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் மீட்னு சொல்லும்போது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நம்மளுடைய தேவைக்கு நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிற நிலையில உலகத்திலேயே 3வது ஹையஸ்ட், அதாவது அவங்கவுங்க நாட்டுக்கு தேவையானது அவங்கவுங்க இறக்குமதி பண்ணி அவங்க போருக்கு தயாராகக்கூடிய நிலையில இருக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில ஒவ்வொரு நாடும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்க அவங்க பட்டியலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் கோடிக்கணக்கில் செலவழிக்குது. கோடிக்கணக்கில், லட்சம் கோடி கணக்கில் செலவழிச்சு அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. நாட்டில் அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நல்ல விதமா அவங்க கிட்ட எல்லா விதமான சாதனமும் இருக்கணும்னுட்டு. அந்த பட்டியலில் நம்ம நாடு 3வது இருக்கு. ஆனா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் அன்னைக்கு அங்க அவர் சொன்னார், மேக் இன் இந்தியா, கம் மேக் இன் இந்தியான்னு சொன்னார். அந்த மேக் இன் இந்தியாவின் பாகமாக ராணுவத்துக்கு தேவையானது கூட நம்ம நாட்டிலேயே ஏன் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது? இறக்குமதி பண்ற அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம 3வது இருக்கோம். ஏன் நம்ம அவ்வளவு செலவழிக்கணும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு? நம்ம நாட்டிலேயே அதை உற்பத்தி பண்ணக்கூடாதா? இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் நம்மளுக்கு அனுகூலமா இருக்கு. என்ன சூழல்? நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன 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 தொழில்கள் நிறைய காம்பனன்ட்ஸ் தயார் பண்றாங்க. ஒரு டிஃபென்ஸ்ல உபயோகிக்கக்கூடிய ஒரு கருவி இருந்துச்சுன்னா அந்த கருவியில் இருக்கக்கூடிய பங்குகளை, சின்ன சின்ன பார்ட்ஸை தயார் பண்றது நம்ம நாட்டில் நிறைய இருக்கு. அவங்க எங்கேயோ தயார் பண்ணக்கூடிய ஒரு ஏரோப்ளேனுக்கு இங்கிருந்து ஒரு சின்ன பார்ட் அனுப்புறாங்க, இல்ல ஒரு துப்பாக்கிக்கு ஒரு பார்ட் அனுப்புறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இங்க ஆல்ரெடி சிறு சிறு தொழில் மூலமா நம்மளுக்கு வந்துருச்சு. அதோட இல்லாம பெரிய தொழில்களும் இங்க முதலீடு போட்டு கப்பல் தயார் பண்றதுக்கோ, இல்ல நம்ம நாட்டில் பப்ளிக் செக்டர் மூலமாவே, பொது பணங்கள் மூலமாவே ஆவடி டேங்க் ஃபேக்டரி நம்ம நாட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். சென்னையில் ஆவடி டேங்க் ஃபேக்டரி நம்ம உலக புகழ் பெற்றது. டேங்க் தயார் பண்றாங்க. அதோட இல்லாம அந்த டேங்குக்குள்ள போக வேண்டிய என்ஜின் தயார் பண்ணக்கூடிய OFBயும் அங்கதான் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல கப்பலா, பெரிய பெரிய கப்பல். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த இப்ப நடந்த ஒரு இனாகரல் செரிமனியில் சொன்னேன், தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போக்கு லேண்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்ட் கோஸ்டோட முக்கியத்துவம். கடல் கடந்து போய் கம்போடியா, லாவோஸ் வரைக்கும் நம்ம சோழர்கள் எங்கிருந்து போனாங்க? நம்ம கடலோரத்துல இருந்து தான் போனாங்க. கப்பல், எப்பேற்பட்ட கப்பல் கட்டினோம். அந்நாட்டிலேயே அந்த மாதிரி கப்பல் கட்டி போகக்கூடிய தமிழ்நாட்டில் திறமை இருந்திருக்கு. அந்த கடலோரத்துல இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போ வைக்கிறோம். அதன் மூலமா வெளிநாட்டிலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு நம்மளுடைய சரித்திரம், நம்மளுடைய எப்போல இருந்தோ அந்த மாதிரி பெரிய பெரிய கடல்ல போகக்கூடிய கப்பல்களை கட்டின திறமை, இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது அந்த இடத்துல எனக்கு லேண்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மகாபலிபுரத்தை ஒட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது இன்னொரு விஷயம். பட் மெயினா இந்த மீட் மூலமா நம்ம என்ன அடைய விரும்புறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலும், அதாவது இன்னைக்கு அவங்க பம்ப் செட் தயார் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு மெஷின் டூல்ஸுக்கு சப்ளை பண்றவங்களா இருக்கலாம், இல்ல BHELக்கு ஆன்சிலரி யூனிட்டா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தகுதியோ இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஷினரியோ வச்சு ஒருவேளை எதிர்காலத்துல டிஃபென்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு விரும்பினாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த மெஷின்ஸை நீங்க மாறுதல் பண்ணி டிஃபென்ஸுக்கும் சப்ளை பண்றதுக்கான திறமையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய முதலீடும் உதவியா இருக்கும்ன்றதை எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த மீட். ஆல்ரெடி டிஃபென்ஸுக்கு சப்ளை பண்றவங்க எப்படியா இருந்தாலும் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ DRDO செக்ரட்டரி இருக்காரு இங்க, கிறிஸ்டபர். அவர் மூலமா நிறைய, நான் அங்க மீட்டிங்ல சொன்ன மாதிரி காலையில 100க்கும் மேற்பட்ட தொழில்கள் தமிழ்நாட்டில் DRDOவோட தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்களும் உதவுறாங்க, இவங்களும் அவங்களுக்கு உதவுறாங்க. ஆனா அதே மாதிரி இன்னும் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? என்ன நான் பண்ணா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும்
இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், நான் அதனாலதான் மீட்டிங்லயே சொன்னேன், ஆர்மியா இருந்தாலும் நேவியா இருந்தாலும் ஏர்ஃபோர்ஸா இருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்களை வாங்குறதுக்கான அதிகாரம் உண்ணவர்கள் இவங்க 3 பேர். ஆர்மி சீஃப், நேவி சீஃப், ஏர்ஃபோர்ஸ் சீஃப்னு சொல்லுவோம். சீஃபுக்கு அடுத்தபடியா அதே அளவுல ரேங்க். நீங்க பாருங்க, நட்சத்திரம் 3 நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. 3 ஸ்டார் ஜெனரல்ஸ் அவங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வந்திருக்காங்க ஏர்ஃபோர்ஸுக்கு, நேவிக்கு வந்து சொல்றதுக்கு வந்திருக்காங்க, நீங்க எங்களுக்கு இதெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்க எப்படி என்ன விதமான மாறுதல் உங்க தொழில பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த உற்பத்தி பண்ண முடியும். இவங்க மாத்திரம் இல்ல, இவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள், இவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன மாதிரி மாறுதல் எடுத்துட்டு வரணும், டெக்னிக்கலி நீங்க என்ன பண்ணணும்ன்றதை எடுத்துரைக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அவங்க பிரசன்ஸ்லயே நடத்துங்கன்னு சொன்னேன் நான். தெரியணும் தொழில் என்ன பண்றதுக்கு விரும்புறாங்க, நீங்க என்ன பண்ண, அவங்களுக்கு உதவியா என்ன பண்ண முடியும். எங்கேயோ டெல்லியில் நம்ம உட்கார்ந்து இருந்துட்டு எங்களுக்கு இந்தியாவில் சப்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க, வாங்க திறமை என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்களை வர சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி செக்ரட்டரி DRDO நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் மூலமா டிசைன் கேப்பபிலிட்டியை பத்தி 52 இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாரு அவர். 1 இல்ல 2 இல்ல 52 நாடு முழுவதும் இருக்கு. அவங்க ஒவ்வொரு டிசைனுக்கும் அவங்க ஒவ்வொரு ஏரியா வச்சிருக்காங்க. உங்களுக்கு பனிமலையில அவலாஞ்சுன்னு சொல்லுவாங்க, பெரிய பனி, ஒரு பெரிய மலையை சறுக்கி உழுது, அதனால நிறைய பேருக்கு அடிபடுறாங்க, சோல்ஜர்ஸ் காணாம போயிடுறாங்க. அந்த பனியில புதை மணல் மாதிரி அதுக்குள்ள மூழ்கி பனி மேல அப்படியே மூடிது, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முடியறது இல்லை. அந்த அவலாஞ்ச் வராம தடுக்கிறதுக்கான, இல்ல அவலாஞ்ச் வருதுன்னு சொல்றதுக்கான தகுதி உள்ள சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயார் பண்றதெல்லாம் கூட இவங்க மூலமா, இவங்க சஜஷன் மூலமா தான் நடக்குது. அதுக்கு என்ன மாதிரி கருவிகள் தேவைப்படுது, அதுக்கு நம்ம என்ன சப்ளை பண்ணலான்றதை எடுத்து சொல்லக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கு. சரி, அவலாஞ்சை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா, டெசர்ட், ராஜஸ்தான் டெசர்ட்ல நம்மளுக்கு பாகிஸ்தானோட வரக்கூடிய எல்லா விதமான சேலஞ்சஸையும் மீட் பண்றதுக்கு அந்த புதைமணல், அந்த இது என்ன சொல்றது, டெசர்ட்ல மண்ணில் எப்படி சண்டை போடுறது, டேங்க் அதில் எப்படி போகும், அந்த போற டேங்க்ல அந்த வெயில் 50 டிகிரி வெயில்ல போடக்கூடிய சண்டையில அந்த டேங்க்கு அந்த சூட்டுக்கு தாங்கிக்கிட்டு அது சண்டை போடுறதுக்கான, பாம்பு போடுறதுக்கான அந்த துப்பாக்கியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும், அதுல என்னெல்லாம் பண்ணணும், அதுல என்ன முன்னேற்றங்கள் வருதுன்றதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டும் அவர் வச்சிருக்காரு. ஸோ நீங்க சமுத்திரத்துல பண்ணணுமா, பனிமலையில பண்ணணுமா, டெசர்ட்ல பண்ணணுமா, நடத்துறதெல்லாம் நம்ம கிறிஸ்டோபர் சார் தான். அவரும் அவரோட அதிகாரிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களும் சொல்லுவாங்க இங்க என்னெல்லாம் பண்ணலாம், நீங்க எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்த உதவியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேருந்தும், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரி இப்போ உங்களுக்கு சொன்னார், மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விங்கும் இங்க இருக்குது. இன்னைக்கும் நாளைக்கு இருக்காங்க. நீங்க என்ன விதமான கேள்வி கேட்கணுமோ, அவங்களோட பேசணுமோ பேசி முயற்சி பண்ணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் டிஃபென்ஸுக்கு நீங்க உற்பத்தி பண்ண வரீங்களா, உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கு. இப்படி வாய்ப்பு இருக்குன்ற ஸ்பெசிஃபிக்கா எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த மீட்டு. நான் இதை விட ஜாஸ்தி சொல்ல, அந்த கடைசியாக உட்காந்துருக்கிற டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் செக்ரட்டரி அபூர்வா சந்திரா, அஜய்குமார் அவர்கள் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரி, DRDO செக்ரட்டரி கிறிஸ்டபர், ஆர்மி வைஸ் சீஃப் சதீஷ் சந்திரா அவர்கள், அங்க ஏர்ஃபோர்ஸ் வைஸ் சீஃப் தேவ் அவர்கள், அங்க அசோக் குமார், அஜித் குமார் நேவி வைஸ் சீஃப். ஸோ 3 ஃபோர்ஸோட சீஃபுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிறவங்க இவங்க தான். எல்லாரும் உங்க முன்னிலையில் இருக்கிறோம். இந்த மேஜர் மீட்டோடைய கொள்கையில் என்ன மாறுதல் வந்திருக்குன்னு சொல்லுவோம், அதே மாதிரி என்ன கொள்முதல் பண்ண போறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மீட் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும், சிறு தொழில் பெரிய தொழில் எல்லாத்துக்கும் கூட உபயோகம் இருக்குன்ற நம்பிக்கையில முதல் முறையா இந்த நாட்டில் நம்ம இந்த மீட்டை இங்க வச்சிருக்கிறோம். அதுதான் இந்த 2 நாள் ப்ரோக்ராம் விவரங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா யூ ஃப்ரீ. சார் ப்ளீஸ் சார், ஒருத்தரா சார், சுப்பிரமணியன் சார் அதுக்கு தெரிஞ்சதுக்காக. யா, எக்ஸ்கியூஸ் மீ மேம். மைக் வாங்கிக்கோங்க, மைக்கு. வணக்கம் மேடம், நான் தினத்தந்தி ரிப்போர்ட்டர் சுப்பிரமணியன். நான் இந்த டிஃபென்ஸ் மீட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தான் தமிழ்நாட்டில் நடத்துகிறோமா, இதுக்கு முன்னால் வேற எங்கேயாவது நடத்தியிருக்காங்களா, இல்லை தமிழ்நாடு இந்த முறை நடத்துறதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு? இது தமிழ்நாட்டில் தான் இப்போ நடக்கிறது டிஃபென்ஸ் எக்ஸ்போ ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு, முதல் முறையா தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன ரீசன் நீங்களே கேட்டீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டில் ஏன் வைக்க கூடாது? கண்டிப்பா போடணும் மேடம், அவ்வளவுதான் பதில். அதுதாங்க. இதுக்கு முன்னால வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு மேடம்? The last one was in Goa. டெல்லியில தான் எப்ப பாரு
நடந்தது. ஒரு தரம் மோடி அவர்கள் சொன்னாரு எல்லாம் டெல்லியிலே வைக்கிறீங்களே வேற இடத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னா, அப்ப இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பரிக்கர் அவர்கள், மனோகர் பரிக்கர் அவர்கள் கோவாக்கு எடுத்துட்டு போனாரு. Ma'am, this is Anand from the lead, correspondent from the lead. I have a question. As you mentioned in your speech, more than 140 products வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல இருந்துச்சு, இப்போ நாங்க ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன் அது ஏர்லியரா ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கு? இப்போ அதை ரிலாக்ஸ் பண்ணதுனால பெனிஃபிட்ஸ் ஒரு சைடுல இருந்தாலும் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லையா? ப்ராப்ளம்ஸ் பத்தி முதல்ல சீக்கிரத்துல யோசிக்கிறது கவர்மெண்ட் நான் நினைச்சேன். நீங்க யோசிக்கிறீங்க ப்ராப்ளம். I'm a defense correspondent, that's why. அப்படியா? இல்லைங்க. I don't think nowhere in the world I think you worry about இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர் உற்பத்தி பண்ணா இல்ல நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் உற்பத்தி பண்ணா என்ன வித்தியாசம்? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர் நாட்டு நலன் கோரி பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. Hello madam, my name is Girish. I am from Business Standard. Just wanted to know, in 2016-17 the private industry's contribution was around 5,000 crore to the defense. So with this meets and all, where do you want to see the private industry investments into the defense? And you are expecting me to give you a number? No, is there That's any very target? difficult. But I think the capacity exists for rapid growth in this area. அதனால தான் I gave that example of between 13-14 we were at 41,000 crores when we were importing. Within a matter of 3 years, between 16 and 17, we've reduced that amount to 31,000 crores. So if there is a possibility to cut down on foreign exchange, going away on buying equipments, it is in defense first. If only private sector is facilitated, we think that this can make a big difference. So the target can be very flexible and upward moving. Ma'am, Jay Singh from All India Radio. Ma'am, Agni 5 test launch பேர் சொல்லுங்க ஜெய் சிங், எங்க இருந்து கேக்குறீங்க? All India Radio னர் சொல்லுங்க. Agni 5 test launch வெற்றிக்கு வாழ்த்துக்கள் மேம். அதுல முந்தைய டெஸ்ட்டுகளோட இப்போ நமக்கு என்னென்ன அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த MPT அர்ஜுன் டேங்க் ப்ரொக்யூர்மெண்ட் அதனுடைய தற்போதைய நிலை. சரியான கேள்வி கேட்டீங்க. கிறிஸ்டோபர் சாரா பதில் சொல்லிடலாம். எப்போனாலும் அந்த பெரிய மிசைல் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பண்ணும்போது 3 கண்டினியூஸாக வந்து யூசர் ட்ரையல் சொல்கிறதுங்க. முன்னால் பண்ணதெல்லாம் எங்களுடைய டெவலப்மெண்ட் ட்ரையல் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது இந்த யூசருடையது ஃபர்ஸ்ட் ட்ரையல். இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் தமிழ்நாடு எங்களை வந்து ஒரு thousands of kilometers few secondsல எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அர்ஜுனை பற்றி கேட்டீங்க. லாஸ்ட் சாட்டர்டே ஆர் தேர்ஸ்டே நினைக்கிறேன். அப்போ நீங்கள் NDTVயில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு. இது ஆர்மியிலேருந்தே எல்லா அதில் பேசுனதெல்லாம் நாங்கள் யாரும் கிடையாது, ஒன்லி ஆர்மியுடைய அவங்க தான் பேசுனாங்க. அவ்வளோ நல்லா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அது இந்த செகண்ட் ரெஜிமெண்ட்டும் தேர்ட் ரெஜிமெண்ட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உடனே கூடிய சீக்கிரம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நாங்கள் இந்த நெக்ஸ்ட் வீக்ல அதை பற்றி பேசி அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்போம். அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 68 இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாங்க. மோஸ்ட்லி எல்லாம் பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் டென்னிஸ் ஹிந்து பேப்பர்ல இருந்து பேசுறேன். பீகார்ல இந்த முங்கேர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த இல்லீகல் கன் ட்ரேட் இருக்கு. அங்க நிறைய ஸ்கில்ஸ் இருந்தாலும் தட் இஸ் நாட் பீன் சேனலைஸ் ப்ராப்பர்லின்ற ஒரு அலிகேஷன் இருக்கு. நம்ம டு வி ஹேவ் எனி பிளான் டு ஒரு DRDO ஒரு லேப் மாதிரி அங்க போடுறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு அங்க இருக்குமா? அந்த இல்லீகலா நடக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம கண்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மாற்ற முடியுமா? நம்ம 1. 2, ஏற்கனவே இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருந்த INS வாக்லின்னு ஒரு சப்மரைன் டீகமிஷன் பண்ணது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கேட்டு மியூசியம் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. மகாபலிபுரத்தில் அதை கொண்டு போய் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இப்போ சென்னை போர்ட்ரஸ்ட்ல இருக்கு. அதை ஒரு மவுண்ட் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜி இங்க இல்லைன்ற ஒரு காரணத்தினால அது இங்க கொண்டு வர முடியாம இருந்தது. அதுல ஏதாவது நேவியோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? ஸ்டேட் கவர்மெண்ட் முதல்ல அப்ரோச் பண்ணா நாங்க பரிசீலனை பண்றதுக்கு தயாரா இருக்கோம். முங்கேர் விஷயம் லா அண்ட் ஆர்டர் விஷயம் கூட அந்த மாதிரி ஒரு இல்லீகலா கன்ஸ் அது இது டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா
அதை ஹோம் மினிஸ்ட்ரி முதல்ல அசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும். அங்கே போய் டிஆர்டிஓ வைக்கலாமா அப்படின்னா அது அப்புறம் முதல்ல அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்னன்றது பார்க்கணும். அது கூட இல்லீகலாக எது பண்ணாலும் தப்பு, அதுவும் துப்பாக்கி மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி அது மேலே கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். மேம் கார்த்திக் ஃப்ரம் பிடிஐ. மேம் நீங்கள் இந்த மேக் 2 சிம்பிளிஃபைங் ப்ரொசீஜர்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணீங்க. ஏர்லியர் வாட் வாஸ் தி ப்ரொசீஜர்? அது எவ்வளோ சிம்பிளிஃபைட்னா இப்போ ஒருத்தர் அப்ளை பண்ணுறாருன்னா எவ்வளோ நாட்களில் அவருக்கு அந்த இது ஆர்எஃப்பி நீங்கள் சொன்னீங்க. நம்பர் 2 தட் மகாபலிபுரமில் ஹவு பிக் இஸ் த லேண்ட் மேம்? எந்த லொக்கேஷன் ஆர் எனிதிங் கேன் யூ? ஓகே, மேக் 1க்கும் மேக் 2க்கும் இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் நம்ம எம்பசிஸ் பண்ணாரு நம்ம டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரி. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி உங்களை கேட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு நீங்க அதை யோசிச்சுட்டு சொல்றதுக்கு பதிலா நீங்களே முன் வந்து சுவோ மூட்டவா நீங்களே சொல்லுங்க, எங்ககிட்ட இது இருக்கு, உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும், அதனால நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா அதுக்கப்புறம் நாங்க வந்து டெஸ்ட் ட்ரையல் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணி ஆர்எஃப்பி இஷ்யூ பண்றதுக்கான ஸ்டெப்பை நீங்களே முதல் அடி நீங்களே வச்சிடலாம்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ். முன்ன அப்படி இருக்கல. முன்ன நாங்க கேட்டதுதான் நீங்க வந்து கொடுக்க முடியுமான்னு யோசிக்கணும் இருந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆர்எஃப்பி இஷ்யூ பண்ணி டெஸ்ட் ட்ரையல்லாம் நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண பிறகு நாங்க வித்ட்ரா பண்ண மாட்டோம். அதாவது நிறைய தரம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர்எஃப்பி இஷ்யூஸ் கூட இஷ்யூ ஆன பிறகு கூட ஆர்எஃப்பினா ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், அதுக்கு அப்புறம் கூட வித்ட்ரா பண்ண சந்தர்ப்பங்கள் இருக்கு. எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அந்த பிரைவேட் செக்டர்காரங்க என்ன சொல்றாங்க, நான் உங்களை நம்பி இறங்கினேன், இதை பாருங்க, இதை உற்பத்தி பண்ண டெஸ்ட் ட்ரையல் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்களே, எப்படி நியாயமான்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம இந்த மேக் 2ல பண்ணியிருக்கிற மாறுதல் என்னன்னா, ஆர்எஃப்பி ஸ்டேஜுக்கு வந்துட்டு டெஸ்ட் ட்ரையல் நீங்க சரியா ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வித்ட்ரா பண்ணல. ஆனா டெஸ்ட் ட்ரையல் கண்டிஷன் இருக்கு. நீங்க டெஸ்ட் ட்ரை பண்ணி நீங்க அதை நல்ல விதமா எரர் ஃப்ரீயா பண்ணிருக்கீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரி ஆர்எஃப்பி இஷ்யூ பண்ண மாதிரி நாங்க வாங்கறதுக்கும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விதமான வாக்குறுதி கொடுக்குறோம். அதுதான் இந்த மெயினா இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது. மூணாவது, ஸ்டார்ட் அப் மாதிரி சின்ன சின்ன செக்டர்ஸ்க்கு கூட நீங்க 3 கோடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணினாலும் நீங்க ஸ்டார்ட் அப் ஸ்மால் செக்டர்ன்றதுனால உங்களை என்டர்டெயின் பண்றோம் அப்படின்ற அந்த ஓப்பனிங்கும் பண்ணிருக்கிறோம். ஸோ அவங்க மேல கண்டிஷன் இருக்காது. நீங்க இப்படி பண்றீங்களா, எத்தனை வருஷமா இருக்கீங்க பிசினஸ்ல, உங்களோட டர்ன் ஓவர் என்ன, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு விதத்துல ஓப்பன் அப் பண்றோம். ஸோ இது நான் 3 எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, அதை நீங்க அந்த பாலிசில இருந்து பார்த்துக்கலாம். மேம், on that would you want to answer? So the new policy Make 2 has reduced the timeline by at least 50%. Previously it could take anything between 2 years to 4 or 5 years to finalize from the date of in principle approval to issue a final order. Under this policy, depending on complexity, it can be 1 year, maximum of about quarter to 2 years. And as the Honorable Minister has said, there is, once an RFP is issued, definitely there will be someone who will be getting the order. One important thing is how we have compressed timeline is we have simplified several steps. But we have also said that normally negotiation of price takes a lot of time. In this case, normally there will be no negotiation, especially because there are multi-vendor. We are not going to say you produce or any one person produce. Anyone who says this is the requirement, I am able to produce, can participate. It is opened up and they can produce. And once the product is, once the multi-vendor is there, normally there will be no negotiation, L1 straight away. In case there is import, even if there is a single vendor and the price is 20% or more below the import price, no negotiation. So these, and then there is also project facilitation cell who will help the potential developers of new product in ability to reach the bidding stage. So there are a lot of steps. We have a release which will be circulated on Make 2 procedure itself, so that will give more details. Ma'am, Lavanya from News 7. Ma'am, here. Lavanya from News 7. CM has requested for 2 more projects, that is in Salem and Coimbatore. So
Defense Ministry on a plan as well as any other new projects on defense is to be launched in Tamil Nadu? சிஎம் இப்போ தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி. நான் அதை பரிசீலனை பண்ணிட்டு பதில் சொல்கிறேன். ஆஸ் இட் இஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் விசிட் பண்ண போது கொடிசியா அவங்க வந்து என்ன அசோசியேஷன் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கே அங்கே காமன் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இந்த டிஃபென்ஸில் இவ்வளோ ஒரு விதமான அனுகூலமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அப்போவும் என்னோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரியும் வந்திருந்தார். ஆன் த ஸ்பாட் அங்கேயே அவங்களோட பேசி முதல் நாள், நான் வரதுக்கு முதல் நாளே அவர் வந்து அவங்களோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே காமனாக இன்னோவேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை டிஃபென்ஸில் ஒரு சின்ன ஒரு கருவி பண்ணுறக்கேன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஃபெசிலிட்டியோ அங்கே கிரியேட் பண்ணணுன்றதுனால அந்த ப்ரோக்ராமில் அவரே முன்னாடி வந்து எல்லாரோடையும் பேசி பார்த்துட்டு கொடிசியாக்கு 20 கோடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட அந்த ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணுன்றதுனால தான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை எடுத்து சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஐம் வெரி ஹாப்பி, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரியும் என்னோட வந்து எனக்கு முன்னாடியே வந்து அவங்களோட பேசியெல்லாம் அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டையும் அந்த இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் மேடம், நம்ம நாட்டில் எத்தனையோ இடத்துல இன்னும் கொடுக்க போகிறோம், ஆனால் இங்கே முதலோடையே அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் என்னோட கோஆப்ரேட் பண்ணாரு. அங்கே அதனால 20 கோடி அப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணோம். அதனால சின்ன தொழில்கள் எல்லாருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் அது ஒரு முதல் ஸ்டெப் எடுத்திருக்கிறோம். இன்னும் என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி வரும்ன்றது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. நாங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோடு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன அதுக்கு அனுமதி கொடுப்பாரா இல்லையான்றது அவரோட ப்ரிரோகேட்டிவ், நான் அதை பற்றி இப்போ சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த எம்பசிஸ் நம்ம கொடுத்ததுக்கு எல்லா தொழில்களையும் கூப்பிட்டு நீங்கள் இப்போ சப்ளை பண்ணுறவங்களோ சப்ளை பண்ணாதவங்க இனிமேல் சப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, இதை நம்ம இப்போ ஆரம்பிச்சாதான் சில காமன் ஃபெசிலிட்டி நாங்கள் அதுக்கப்புறம் இப்போலேருந்து கொடுக்கறதுக்கான வசதி இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த மீட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இன்னும் 2-3 கேள்விக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். எனக்கு சரியா இவர் ஒரு நல்ல ஒரு சஜஷன் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஒரு இப்போ நடக்கிற ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணாங்க. அதனால அந்த 3 சீஃப்ஸையும் கூட ஒரு 2 வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறேன். About a few months back, we had an interaction with the industries in the Army headquarters, chaired by our Honorable Defense Minister. So we had representatives from the CII and most of the important industries in the country. And she asked them if they have heard of an organization called the CODISIA, Coimbatore District Industrial Small Scale Association. And none of us, including me, we had heard of CODISIA. As luck would have it, a few weeks from then, I had gone down to Amrita University in Coimbatore for an interaction with the academia for defense production. And we invited the CODISIA representatives there. CODISIA, if you don't know, is a grouping of nearly 5,000 small-scale industries in one district, which is the largest in the country. And once the Honorable Minister visited them later, they've been promised 20 crores for research in that field. And CODISIA on their own, without any government support, had decided to establish a defense industrial complex at an initial investment of 100 crores, all contributed from their own selves, without any external support. And as you are aware, Tamil Nadu is the second largest industrialized state in the country. You've got large number of industrial clusters here in the state. We are really very excited about today's event, and we are thankful to the Honorable Minister for organizing this function. We would recommend the state government also to take a cue from what CODISIA has done and establish a special defense manufacturing zone similar to a special economic zone, so that that particular area is provided all the facilities and given all privileges and encouragement to manufacture for the defense. Thank you. Can you hear me?
I went to UMS in Coimbatore, and I found lots of lathes there. So I asked them, "You are importing these lathes. Will you have a market for this?" They told me very modestly, "So I'm exporting these lathes, high-end CNC lathes to Australia." So that is where the industry is. In fact, Coimbatore is recognized as one of the centers where fine machining can be done, where complex parts can be made to close tolerances. And as Dr. Raju will and Dr. Christopher will agree with me, it's one place which is ideally suited for manufacturing of aerospace parts that require close tolerances. Yesterday, when I fetched up here, I was requested to visit an establishment that makes avionics in Chennai. Okay, I had spared half an hour there. Okay, I stayed there for 3 hours. In fact, the kind of potential that I see in Chennai and in Coimbatore, that potential now can be fully exploited thanks to this new Make 2 policy. It is my belief that I have never seen in 40 years almost in the uniform and being associated with Ministry of Defense since my wing commander days. That's almost, you can say, 20 years I've been seeing ministry, evolve. I've never seen a more fundamental change in indigenization than what has taken place recently, this Make 2 procedure. This Make 2 procedure, we wanted indigenization always, but there were always difficulties with the entrepreneurs. These difficulties with entrepreneurs, in one stroke of pen, the ministers made sure that they disappeared. Now the ball is in your court. You don't have any restrictions, like the Secretary DP, he is to be congratulated for steering this Make 2 procedure change. If you're privy to the discussions that were there, you would have realized how industry-friendly the environment has become. And as patriotic Indians, it's our duty now to stay focused. Tamil Nadu, with its enormous intellectual resource that is available here, and Coimbatore, where enormous skill is available, put these two together. Metallurgy in Salem, okay, what do you need? Okay. As far as aerospace is concerned, you can take over most of the things. One small item, Agni 5 was launched, something else happened yesterday. That was very seminal. One MSME, one small company, successfully tested its strap-on booster for the ISRO. It's a seminal achievement. And my request is not to limit yourself to build to print, build to sketch, but to develop intellectual property here in Tamil Nadu, to develop full prototypes, to develop full systems. I assure you, we have been directed, we have been ordered, and we'll implement those orders very diligently. Air Force is open to you. Any help at all. My office is open. Any vendor who wants any domain expertise, any advice, okay, we are available. DRDO and HAL, no doubt DPSU is available to help you. And it's for you to just move ahead, not only think of replacement, but exports. Matter of time only, that will happen. Thank you very much. At the hub of indigenization. The Vice Chief of Air Staff has just mentioned about the kind of skill sets that are available with the MSMEs and SMEs and the industrial output that is generated from the state. The Indian Navy, as most of you know, has been at the forefront of indigenization. We started it long back. We've got complex platforms. Shipbuilding is a major area where a lot of industries can come together and then link up with the system of systems integrator, which could be a major shipyard. But there are thousands of components, sub-components, which can be made at MSME, SME level. We've got indigenization units spread across the country, which actually go out and try and source these industries. And we want more and more of indigenous content
on board our warships. Similarly, we've got a lot of Russian origin aircraft which form the inventory of our naval aviation resources. And a lot of parts in the Russian aircraft inventory can be indigenized. I have got a team of experts here which cover all the aspects of engineering, shipbuilding, aviation material, power generation, distribution, production of basic things like hydraulic pumps, marine propulsion units, spares, a plethora of spares that is required for marine propulsion units, power generation and distribution equipment. I've got all the experts with me here. So they will go out and interact very effectively with the MSME, SME reps that are here, and then and collect more and more data on what we can readily give out for indigenization. The Navy has got an Indian Navy indigenization plan which is up and available on the web. And we've also got a naval aviation indigenization plan which is also up and available on the web. And all this will facilitate greater participation by the MSMEs and SMEs, in building our future Navy. Thank you. Yeah. Just give chance. நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஆனா பிரைவேட் பண்றாங்கன்றதுனால அதுல சேஃப்டி குறைச்சலா இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க உற்பத்தியில வரதுக்கு முன்னாடி அவங்க நிறைய டெஸ்ட், அதாவது அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எங்கிருந்து பணம் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதத்துல டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படுறது. அதனால நம்ம நாட்டுல உற்பத்தி பண்றவங்கள நம்மளே இல்ல அதுல கொஞ்சம் சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு உருவாகாது. அதுக்கு முன்னாடியே வேணுங்கிற டெஸ்ட் பண்ணிடுறாங்க. மேம், வேல்முருகன் ஃப்ரம் நியூஸ் 18 தமிழ்நாடு. கேரளாவில் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 530 ஏக்கர்ல ஆயுத கிடங்கு அமைக்கப்படுறோன்ற ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை கேரளாவுடைய முதலமைச்சர் வேண்டான்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்கா? எனக்கு முதல்ல கேரளா வேணான்னு சொன்னதே எனக்கு தெரியாது. அதனால அதுக்கப்புறம் தமிழ்நாடு கொண்டு வருமா அந்த விஷயமும் இட்ஸ் நாட் ஆன் தி டேபிள். ஸோ அதை பத்தி விவரம் எனக்கு இல்லை. இப்போ அமைப்பதற்கான திட்டம் இருக்கு மேம். அப்போ அந்த திட்டத்துல எந்த ஒரு மாறுபாடும் இல்ல. இல்ல, நீங்க கேட்ட क्वेश्चन எப்படி இருக்குன்னா கேரளால வேணான்னுட்டாங்க, நீங்க இங்க எடுத்துட்டு வரீங்களான்னு கேக்குறீங்க. நான் கேரளா வேணான்னுச்சானே எனக்கு தெரியாது. மேம், recent reports from ஒரு நிமிஷம் somebody who has never asked before. மேடம், டேனியல் சன்டி. சொல்லுங்க. மேம், மை நேம் இஸ் மணி, பிண்டிவில இருந்து பேசுறேன். ஸோ இந்த குறிப்பா ஆண்டுக்கு $1 பில்லியன் இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம இந்திய ராணுவத்துக்கான உபகரணங்களை நம்ம வாங்குறோம். இந்த திட்டம் மூலியமா அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுமா? எதுவுமே கம்ப்ளீட்டா முடிவுக்கு நாளைக்கே முடியும்னு சொல்ல முடியாதுப்பா. இங்க நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோமா கொஞ்சம் கொஞ்சமா எதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்றோமோ அதை வெளிநாட்டுல இருந்து வாங்காம, அது எந்த நாடுன்னு நான் பேர் எடுக்கல, வெளிநாட்டுல இருந்து வாங்காம நம்ம பொருளே நம்ம வாங்கலாம். ஆனா அதுக்கு வேணுங்கிற தரமும் உற்பத்தி திறமையும், எனக்கு 10 வேணும்னா 10ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேல் அப்னு சொல்றாங்க பாருங்க. நான் ஒண்ணுதான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், மீதி 9க்கு நீ எங்க வேணா போன்னு சொல்ற நிலைமை இல்லாம அந்த 10ம் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் வெளியில இருந்து வாங்க வேண்டிய தேவையில்லை. அது விஷயம். recent reports from Doklam, China மறுபடியும் அந்த டிஸ்பியூட் இருக்கிற இடத்துல பெர்மனன்ட் பில்டப்ஸையும் ஆர்மி டெப்ளாய்மெண்ட்டும் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம என்ன ஆர்மி சீஃப் இத பத்தி நல்லா விவரமா சொல்லிட்டாரு. நான் அதனால அதுல திருப்பி நிறைய விவரம் சொல்லி அதுல இப்படி இன்டர்பிரேஷனா அப்படி இன்டர்பிரேஷனான்றதுக்கு வழி கொடுக்காம அவர் என்ன சொன்னாரோ அதேதான். நீங்க திருப்பி அதை பாத்துக்கங்க. மேம், வேல்முருகன் ஃப்ரம் நியூஸ் 18. மேம், மேம் இங்க நான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க சார். மேடம், நீங்க பேசும்போது சொன்னீங்க. ஒரு நிமிஷம் கேள்வியே முன்னாடி கேட்கல அவரு, அதனால கேட்கட்டும். வேல்முருகன் கேளுங்க. அதாவது ஒக்கி புயல் டைம்ல லேட்டான இன்ஃபர்மேஷன் வந்ததா சொல்லி ஃபிஷர்மேன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்கள ரெஸ்கியூ ஆபரேஷன் அப்போ ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஃபிஷர்மேன் போட்ஸ்க்கு 124 is there. Similar to that, next version MBT Mark 2. அதுக்கு இப்போ ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. பேஸ்ட் ஆன் தட் நாங்க பேசிட்டு இருக்கோம். லாங் டைம் பேக் AON கொடுத்திருக்காங்க. தட் இஸ் 2 ரெஜிமெண்ட்டுக்கு. முடிஞ்சா அதை இன்க்ரீஸ் பண்ணி பேசிட்டு வரதுக்கு. AON acceptance of necessity. Thank you. Thank you. நன்றி 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 ப்ளீஸ். ஊடக நண்பர்களையும் பத்திரிகைகளையும் சாரி ப்ளீஸ் தேநீர் விருந்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பத்திரிகையாளர் கூட்டம் முடிவுற்றது. ஆனால் ப்ளீஸ் 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 see the decorum, please see the decorum. It is finished. Sorry.